அமெரிக்காவில் பிறந்ததன் அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்து அந்த நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த அரசாணைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து தான் பதவியேற்ற முதல் நாளிலேயே சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசிக்கும் பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பால் குடியுரிமை வழங்கப்படாது, தற்காலிகமாக வேலைக்காக அமெரிக்காவுக்கு வந்தவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கும் குடியுரிமை வழங்க முடியாது என கூறப்பட்டது. ட்ரம்பின் இந்த அரசாணையின் மூலம் அந்த குழந்தைகளின் குடியுரிமை பறிக்கப்பட்டால் மருத்துவ காப்பீடு போன்ற அரசின் அடிப்படை உதவிகள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகும். அவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக வேலை செய்யும் உரிமை, வாக்களிக்கும் உரிமை, அநீதிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்கும் உரிமை போன்ற அடிப்படை உரிமைகள் இல்லாமல் போய்விடும். எனவே பிறப்புசார் குடியுரிமைக்கு எதிரான ட்ரம்பின் அரசாணையை செல்லாததாக அறிவிக்க வேண்டும் என்று 22 மாகாண அரசுகள் நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்துள்ளன. இந்நிலையில் பிறப்பால் குடியுரிமை தொடர்பான ட்ரம்பின் நிர்வாக ஆணையை அமல்படுத்துவதற்கு அமெரிக்கா மாவட்ட நீதிபதி ஜான் கோஹனூர் தற்காலிக தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது என் மனதை குழப்புகிறது. இந்த உத்தரவு அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார்.